பாஜகவுடன் போகிறது நாம் தமிழர். முதல்வராகிறார் சீமான். எங்களுக்கு மகிழ்ச்சி தான் அதுல. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பேச்சுங்கிறது அரசியல் மேடையில் அண்ணன் சீமான் அவர்களை போல பேசணும். பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது, அது வளர்கிறது என்று தன்னுடைய செயல் ஆற்றல்களால் நிகழ்த்தி காட்டிய என் அன்பு இளவல் அண்ணாமலை அவர்களே, படைத்தலைவர்னு இவர் அவர் குறிப்பிடுறதும், என்னுடைய அன்பு இளவல் இவர் அப்படின்னு அவர் குறிப்பிடுறதும், திட்டிக்கும் போது மட்டும் யாருமே எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்களே. திட்டிக்கிட்டனாலதான் கேட்கறாங்க. இல்ல, முகம் சொல்லிக்க வேண்டிய தேவையே இல்லையா? இது சாதாரண ஒரு கலை நிகழ்ச்சி, ஒரு பண்பாட்டு தமிழ் சார்ந்த நிகழ்ச்சி. அந்த பேச்சு பார்த்துப்பீங்க, ரொம்ப எழுச்சியா தமிழோட முக்கியத்துவமும் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற சூழ்நிலையும் அரசியலையும் பற்றி சேர்த்து கட்சி சார்ந்த அரசியல் பேசுறத தவிர அரசியல் என்ற கோட்பாடுகளை பற்றி பேசினார். நேற்று மேடையிலும் கூட சீமான் அவர்கள் வந்து தமிழ் குறித்து பெருமையா பேசினாரு. ஓகே, அதற்கான மேடை. பிரதமர் குறித்து பெருமையா பேசினாரு. பிரதமர் தமிழை குறித்து எவ்வளவு பெருமையா பேசியிருக்காருன்னு பேசியிருக்காரு. அதுக்கு ஒரு காயினா தானே காமிக்கிறாரு சார். இப்போ பிரதமர் வந்து சொல்றது பெருமை. நாட்டினுடைய பிரதமரே சொல்றாருன்னா தமிழ் மொழி எவ்வளவு உயர்வானது, ஏதாவது ஒரு நோக்கம் இருக்குமோ? ஏற்கனவே பி டீம்னு சொல்லி ஒரு பேச்சு விருப்பம் இருக்குன்னா எங்களுக்கு தடை இல்லை. அதிமுக, நாம் தமிழர், பிஜேபி இது எல்லாமே வந்து திமுகவை எதிர்க்கணும். ஒரு திமுகவை இப்ப அகற்ற ஒரு தேவை இருக்குன்னா ஒரு தேவை இருக்கு. அந்த நெருக்கடிக்கு 4 ஆண்டு காலம் எல்லா விதத்திலையும் வந்துச்சு. ஆனா இந்த முறை ஒரு பெரிய இடத்தை நம்ம பிடிச்சிருவோம், நாங்க நம்புறோம். இந்த நாம் தமிழர் என்கிற பெரிய தாய்ப்பறவைங்க கிட்ட எத்தனை குஞ்சு அண்டுனாலும் பாஜக, அதிமுக, முதல் நாம் தமிழர், பாஜகவுடன் போகிறது நாம் தமிழர். முதல்வராகிறார் சீமான். எங்களுக்கு மகிழ்ச்சி தான் அதுல. நாங்க அதையே மறக்கணும். அதுக்காகவே நாங்க அப்பப்ப பேசிக்கிறோம். நம்மோட நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஸ்ரீதர் சார் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நடப்பு அரசியல் அப்படின்னு பேசும்போது ஒரே மேடையில் திரு சீமான் அவர்கள், திரு அண்ணாமலை அவர்கள் பரஸ்பரம் பேசிக்கிறது, படைத்தலைவர்னு இவர் அவர் குறிப்பிடுறதும், என்னுடைய அன்பு இளவல் இவர் அப்படின்னு அவர் குறிப்பிடுறதும், இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? அது பண்பாட்டின் அடையாளமா நீங்க பாக்கலையான்னு நான் பாக்குறேன். பண்பாட்டின் அடையாளமா பாக்குறோம். அதை தாண்டி சில இளையவர், அவர் இளையவர், என் அன்பு இளவல்னு சொல்றது தவறு. அதுல ஒன்றும் தவறு இருக்கிறதா எனக்கு படலை. ஒரு கட்சியை நடத்தி போகிற ஒரு தளபதியை நான் பார்க்குறேன்னு சொல்கிறாரு, அதுலேயும் ஒரு தவறாக இல்லை. திட்டிக்கும் போது மட்டும் யாருமே எதுவுமே கேட்க மாட்டேன்றீங்களே, ஏன் எனக்கு அது புரியவே இல்லை. அது உள்ள சூழ்ச்சியமோ இல்லை, திட்டிக்கிட்டனால தான் கேட்குறாங்க. இல்லை, அதுதான். இப்போது காரம் சாப்பிடும்போது கண்ணு கலங்குது, இனிப்பு சாப்பிடும்போது இனிக்குதுன்னா ரெண்டுமே அந்த அளவுக்கான உணர்வு தானே. அதில் தாண்டி அதில் என்னங்க நீங்கள் அன்னைக்கு காரம் சாப்பிட்டப்போ நீங்கள் வந்து கண்ணெல்லாம் கலந்துச்சு, இன்றைக்கி நாங்கள் இனிப்பு சாப்பிட்டோம் அப்படி இல்லையே. நீங்கள் அடிப்படையில் எல்லோரும் அது மனிதர்கள் தானே, எல்லோரும் நேசிக்கப்பட வேண்டியவர்கள், எல்லோரும் சகோதரர்கள் தானே. அது திமுக அதிமுக உட்படையே நம்ம சொல்லுவோமே. எண்ட் ஆஃப் தி டே அடிப்படையில் எல்லாம் மனிதர்கள் தானே. அது ஒரு நாகரிகம் தான் நான் பார்க்குறேன். அதை தாண்டி அதில் வேறு ஒரு அரசியல் இருக்கிறது தான் நான் பார்க்கல. ஒருவேளை யாருக்கும் ஒரு அரசியல் தேவைப்படுதுன்னா அது ஒரு பேசு பொருளாக, அது ஒரு அரசியல் பொருளாக எடுத்துக்கலாம். அன்றைக்கி எந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் என்ன, அது வந்து ஒரு பேச்சு போட்டியோட நிறைவு நிகழ்ச்சி நடத்துறது ஐயா பாரிவேந்தர் அவர்கள் நடத்துகிறாரு. அவர் வந்து அண்ணாமலை அழைத்ததற்கு ஒரு காரணம் இருக்குது. அது கூட்டணியில் இருக்காங்க, அதில் அவர் ஒரு ஆளுமையாக கருதுகிறாரு, அதனால் அவர் அழைச்சிருக்கலாம். ஆனால் சீமான் அவர்களை அழைக்க வேண்டிய தேவை பாரிவேந்தருக்கு ஏன் வந்தது நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த மேடைக்கு தகுதியானவர் அண்ணன் சீமான் அவர்கள் பாரிவேந்தர் நினைக்கிறார். பழைய பரிச்சயங்களையும் தாண்டி ஒரு பேச்சு போட்டியில் ஒரு பேசணும். அந்த நிகழ்வில் ஒரு 2000 பேர் கலந்துக்கிட்ட நிகழ்வில் 70 பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா, அந்த 2000 பேரையும் மற்றவர்களையும் அந்த 70 பேர் பற்றியும் பேசக்கூடிய அந்த சரியான அந்த தொழில் முறைத்திறனாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை அவர் வந்து ஒரு பேசும் நபராக ஒரு பேச்சுக்கலையில் வல்லவராக இருக்கிற அவரை கூப்பிட்டு பேசுவது தான் சரியாக இருக்கும். அவரை வச்சு தான் பேசுறது முறையானதாக இருக்கும். இப்போ அந்த வகையில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்காரு. அவர் கூப்பிடும்பொழுது நான் இதை பற்றி பேச போகிறேன், யாரெல்லாம் மேடைக்கு வராங்கன்னு கேட்க வேண்டிய தேவையும் இல்லை. யார் வந்தாலும் ஒரு வேளை அண்ணாமலை அவர்களுக்கு பதிலாக திமுக காரிலேருந்து யாரோ ஒருத்தர் பேச்சாளர் வந்திருக்காருன்னு வச்சுங்களேன், அப்பயும் கூட நம்ம அதை எதிர்க்க வேண்டிய இல்லை, அதை முகம் சுளிக்க வேண்டிய தேவையே இல்லையா. அடிப்படையில் எல்லோரும் கோட்பாடுகளோடு தான் நமக்கு முரண், மனிதர்களோட முரண் கிடையாது எப்பயுமே. அதனால் அதில் என்ன இருக்காது, தனிப்பட்ட முறையில் ஒருவர் மதிக்கக்கூடியவர்கள், அன்பானவர்கள் தானே. இப்போ அந்த விதத்தில் அதை தாண்டி அதில் ஒரு செய்தி இல்லை. செய்தி தேவைப்படுகிறவர்கள் அதை திரிக்கிறாங்க, அதுக்குள்ளே ஒரு செய்தி இருக்கிறதாகவும்
ஒரு மறைபொருள் இருக்கதாகவும் நினைக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேசுவோம், அரசியல் ஊற்றி தெரிந்தவர்களாக பேசுவோம். யாருக்காவது ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்குன்னா அதை பொது மேடையில் பேச முடியுமா, பொது மேடையில் சொல்லிக்க முடியுமா இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில்? அப்படி ஒரு அரசியல் லாப நட்ட கணக்குகள் கூட்டணி பற்றி பேசணும்னா அது பொதுவில் திரைமறைவில் தானே பேசப்படும், அதுதானே உத்தியாக இருக்குது. இப்போ அதை வைத்து பார்க்கும்போது இது அப்படி இல்லைன்றதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். இது சாதாரண ஒரு கலை நிகழ்ச்சி, ஒரு பண்பாட்டு தமிழ் சார்ந்த நிகழ்ச்சி. அந்த பேச்சு பார்த்துருப்பீங்க, ரொம்ப எழுச்சியாக அத்தனை ஆயிரம் மாணவர்களுக்கு முன்னாடி வந்து தமிழோட முக்கியத்துவமும் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற சூழ்நிலையும் அரசியலையும் பற்றி சேர்த்து கட்சி சார்ந்த அரசியல் பேசுகிறத தவிர அரசியல் என்ற கோட்பாடுகளை பற்றி பேசினார். அதில் பேசும்போது அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இவர்கள் பேசிய கருத்தில் எனக்கு உடன்பாடா முரண்பாடான்றது முக்கியம் இல்லை, இந்த பேச வந்த விஷயத்த சரியாக பேசுகிறாங்களா, அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியுதா, கம்யூனிகேட் பண்ணது, இது எப்படி அழகாக சொல்ல தெரியுதா, நேர்த்தியாக சொல்ல தெரியுதா அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்கணும். அதை சிறப்பாக செஞ்சுருக்காங்கன்னு தான் அந்த பேச்சில் இருக்காது. இப்போ அதை தாண்டி அதில் வேறு ஒன்றும் இல்லை. மேடையில் வந்துட்டு நீங்கள் அங்கே வந்து அண்ணாமலை சரியில்லைன்னோ இல்லை சீமான் அவர்கள் சரின்னு அண்ணாமலையோ யாராவது பேசுனா அது பண்பாட்டு தளமாக இருக்குமா? நீங்க சொல்லுங்க. அப்படி பேசினா இருக்காது சார். நீங்க சொல்றீங்க இல்ல பொதுவெளியில வந்து அப்படி கூட்டணிக்காக வந்து பேசுவாங்களா, பொது மேடை பகிர்ந்துக்குவாங்களா அப்படின்றது சொல்றீங்க. இவ்வளவு நாள் எதிரும் புதிருமா இருந்தவங்க வந்து ஒரு மறைமுகமா நீங்க சொன்ன மாதிரி ஒரு கூட்டணிக்கு எனக்கு பேசிட்டு அதுக்கப்புறம் வெளிப்படையா அறிவிச்சு அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. இப்போ பொதுவெளியில இந்த மாதிரியான ஒரு இமேஜ் கிரியேட் பண்றாங்கன்னு வைங்களேன், ஒரு இணக்கத்தோட தான் நாங்க போறோம் அப்படின்றத அப்படியே காமிச்சு அதை ஒரு கணக்கு கொண்டு வரலாம். பெரியார் நிகழ்வுல இருந்து சொல்லலாம், சாணக்கியாவுக்கு போனதுலேருந்து சொல்லலாம், நீங்கள் எல்லாத்துலேயுமே சொல்லலாம். கோட்பாட்டு அளவில் அதோட வெளிப்பாடு தான் அது. நீங்கள் அப்படி கோட்பாட்டு அளவில் அப்படி பார்த்தீங்கன்னா திமுக தான் பாஜகவோட இதற்கு இணக்கமாக இருக்குது. பாஜகவோட எல்லா செயல் திட்டங்களையும் அது இல்லந்தேடி கல்வி உட்பட எல்லாமே தேடி தேடி வந்து செய்வது திமுக தான். இப்போ இன்றைக்கு பிரதமர் வந்தார்ல, அந்த கூட்டத்தில் திமுகலேருந்து யாரும் கலந்துக்கலையா? முதல்வருக்கே கலந்துக்கூடாதுன்னு ஒன்று இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. அவர் கலந்துக்க கூடாது, தடையோ மறுப்போ அழைப்பின்மையோ அங்க இல்ல. அப்படி இருந்தா ரகுபதி எப்படி போயிருக்க முடியும்? இல்ல ஒரு எதிர்வினை காமிக்கிறதுக்காக தான் முதலமைச்சர் கலந்துக்கல. அப்படின்னா ஏன் செஸ் விளையாட்டிற்கு பிரதம மந்திரியை அழைக்கணும்? பிரதமரை அழைக்க வேண்டிய தேவை செஸ் விளையாட்டிற்கு கேலோ இந்தியாவுக்கு அழைக்க வேண்டிய தேவை எங்க ஏற்பட்டது? இதுவும் மாநிலத்தை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அங்கே பொலிட்டிக்கல் அஜெண்டா, இது பியூர்லி அஃபிஷியல். ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க, அது தமிழ்நாட்டுக்குள்ளே செயல்படுத்துகிறாங்க, அது தமிழ்நாட்டு நலன் சார்ந்த திட்டம், அதில் போடுறாங்க. அப்படின்னா அதில் போய் நீ கலந்துக்கிறதுல என்ன இருக்குது? அப்போ அரசியல் கணக்குகளை திமுக போடுகிறது. ஆனால் அரசியல் எப்பொழுதும் வந்து பாஜகவோட இணக்கமாக, பாஜக தான் சொல்லுது மிக சிறந்த முதலமைச்சர் அப்படின்னு ஸ்டாலினை புகழ்ந்தது பாஜக தான், வேறு யாருமே இல்லை. அவங்க கருணாநிதி அவர்கள் சமாதிக்கு போய் அங்கே போய் வணக்கம் செலுத்தியது, அவரை பற்றி புகழ்ந்து பேசியதும் இதே பாஜக. நேற்று மேடையில கூட சீமான் அவர்கள் வந்து தமிழ் குறித்து பெருமையா பேசினாரு. ஓகே, அதற்கான மேடை. பிரதமர் குறித்து பெருமையா பேசினாரு. அண்ணாமலை அவர்கள் பிரதமர் குறித்து பெருமையா பேசல, பிரதமர் தமிழை குறித்து எவ்வளவு பெருமையா பேசியிருக்காரு. அதுக்கு ஒரு காயினா தானே காமிக்கிறாரு சார். இப்போ பிரதமர் வந்து சொல்றது பெருமை, எல்லா பக்கம் போய் பிரதமரே அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது பெருமை தானே சார். தமிழின் பெருமை எப்படியா இருக்குது? ஒரு நாட்டினுடைய பிரதமர் சொல்றாரு, நாட்டினுடைய பிரதமரே சொல்றாரு, பிரதமரே சொல்றாருன்னா தமிழ் மொழி எவ்வளவு உயர்வானது, தமிழ் மொழியை நீங்க ஏன் வந்து இப்படி தவிர்க்கிறீங்க? ஆங்கிலம் என்பது ஒரு மொழி, பெருமைப்படுத்தி பேசுறது தானே. அப்ப அண்ணாமலை அவர்கள் பிஜேபின்னு ஒரு கட்சியை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து காமிக்கிறாருன்னு ஒரு இணக்கமான ஒரு வார்த்தைகள். அப்ப இணக்கமான இன்னொன்னு, அதே மாதிரி இப்போ பொது வெளியில் ஒரு அரசியல் சார்ந்த கேள்வி வருது. பிரதம மந்திரி இது மாதிரி ஒரு திட்டம் போட்டிருக்காருங்க அப்படின்னா அது சரியானதுன்னு நீங்கள் பேசினார்னு வச்சுங்க கோட்பாட்டு அளவில், அப்போ சொல்லலாம். இப்போ நான் இப்படி கேட்குறேன் பாருங்க, பிரதமர் தமிழ் உயர்வானது, உலக மொழிகளின் தொன்மையை இந்திய மொழிகளின் தொன்மையை வந்து தமிழிலிருந்து அறியலாம் அப்படின்னு சொன்னார்ல, உங்கள் கருத்து என்ன அதை பற்றி? பிரதமர் அப்படி சொன்னதை பற்றி கருத்து என்ன? அப்போ நீங்கள் இப்போ பிரதமரை புகழறீங்கன்னு அர்த்தமா? நீங்கள் உங்களோட கருத்தை அதை மறுக்க முடியாது இல்லைங்க. அம்மாவை பற்றி பெருமையாக பேசுறாருன்னு வச்சுங்களேன், ஒரு பிரதமர் பேசுகிறாருன்னு வச்சுங்க, எந்த பிரதமர் கருணாநிதியே பேசுகிறார், இல்லை ஸ்டாலின் அவர்களே பேசுகிறாரு, தாயை பற்றி உயர்வாக பேசுனா இல்லைங்க அவர் பேசுறது தப்புன்னு நம்ம சொல்ல முடியுமா?
அவர் அதற்கு தகுந்தவரா, அதை அப்படி செய்யறாரா, அதற்கு சரியா பாத்திரமா அவர் நடந்துக்கிறாரா? யாராவது ஒருத்தர் எடுத்து பேசினா அவர் பேசுனது சரியா தவறான்னு கேட்டா சரிதான் நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த பொருள்படும் விதமா அவரே தான் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு, அவரே தான் பேசுறாரு. அப்படிங்கும் போது ஏதாவது ஒரு நோக்கம் இருக்குமோ? நோக்கம் இருக்கு, நீங்க கருதிக்க உங்களுக்கு ஏன்னா ஏற்கனவே வந்து பி டீம்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்கு. விருப்பம் இருக்குன்னா எங்களுக்கு தடை இல்லை. உங்களுக்கு அப்படி கருதி, உங்களுக்கு நான் உங்களை சொல்லல. இல்ல, இன்னும் நிறைய கருத்துக்கள் சொல்றாங்க சார். அதிமுக, நாம் தமிழர், பிஜேபி இது எல்லாமே வந்து ஒரு ஒற்றை இதா நின்னு திமுகவை எதிர்க்கணும் அப்படின்ற கணக்குகள் எல்லாம் பேசப்படுது. எதிர்க்கணும்ன்ற தேவை இருக்குன்னு கூட நான் புரிஞ்சுக்கிறேன். தேவை இருக்குன்னு கூட நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். அது அண்ணன் இன்னைக்கு நேர்காணலில் கூட, இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட சொல்லியிருக்காரு, ஒரு தீமையை அழிக்க இன்னொரு தீமை சரியாக இருக்காது. அது ஒரு நெருப்பை நெருப்பால் அணைக்க முடியாது, தண்ணீரால் தான் அணைக்க முடியும். திமுக என்ற தீமையை அழிக்க அதிமுக என்கிற தீமை எப்படி சரியானதாக இருக்கும், பாஜக என்கிற தீமை எப்படி சரியானதாக இருக்கும், காங்கிரஸ் என்கிற தீமை கூட நாளைக்கு எப்படி சரியானதாக இருக்கும். அப்போ ஒரு தீமையை அழிக்க இன்னொரு தீமை சரியாக இருக்காது. அல்ல சலைக்கு முகமது நபி கூட அதை தான் சொல்கிறாரு, ஒரு தீமையை இன்னும் ஒரு நன்மையை கொண்டு தான் அழிக்க முடியும்னு தான் சொல்கிறாரு. அப்போ எப்படி இது சரியாக இருக்க முடியும்னு சொல்லும்போது இருக்கிற அதில் பொருள் உங்களுக்கு விளங்கலையா? அப்போ இவர்கள் தீயவர்கள், இவர்களும் ஒரு குற்றத்தை அல்லது ஒரு பழியை இந்த 50 ஆண்டு கால ஆட்சியில் பல ஊழல் குற்றச்சாட்டுகளை, கோட்பாட்டு தவறுகளை எல்லாம் செய்தவர்களாக தான் இருக்கிறாங்க. அவர்களோடு சேர்ந்து நம்ம திமுக தீமை என்கிற காரணத்தினாலே இன்னொரு தீமையோடு சேர்ந்து எதிர்க்க முடியாதுன்னு நான் இன்னைக்கு கூட பேசியிருக்காங்க. அப்போ எப்படி நம்ம அதில் சேர முடியாது? ஆனால் ஒரு திமுகவை இப்போ அகற்ற ஒரு தேவை இருக்குன்னா ஒரு தேவை இருக்குது. அந்த நெருக்கடிக்கு இந்த 4 ஆண்டு காலம் எல்லா விதத்துலையும் வந்துச்சு. கோட்பாட்டு அளவில், பொருளாதார அளவில் 5 லட்சம் கோடி ரூபாயை இத்தனை ஆண்டுகளில் வாங்கின கடனில் 4 லட்சம் ரூபாயை இந்த 4 ஆண்டுகளில் திமுக அரசு வாங்கிட்டு இருக்கு. பொருளாதாரத்தில் பயங்கரமாக நம்ம பின்தங்கி இருக்கும். இன்னும் பல சிக்கல்கள் இங்கே நமக்கு தொடர்ச்சியாக இருக்குது. ஊழல், ஒரு மாதத்தில் பல கொலைகளே வந்து ஸ்டேட் ஸ்பான்சர்டு டெரரிசம் மாதிரி, ஸ்டேட் ஸ்பான்சர்டு மர்டர், என்கவுண்டர்ன்ற பேரில், லாக்அப் டெத்துன்ற பேரில் தொடர்ச்சியான பல விஷயங்கள் இங்கே நடந்துட்டு தான் இருக்குது. இது வரைக்கும் எந்த அரசுலையுமே இல்லாத அளவுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் கேட்க வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் அது யாரோடு சேர்ந்து கேட்கும் போது அதை அதிமுகவோடோ அல்லது பாஜகவோடோ சேர்ந்து கேட்பதற்கான வாய்ப்பு இல்லை. அந்த பொருள்படும்படியாக தான் சொல்கிறாங்க. ஆனால் பொதுவெளியில் இப்படி ஒரு விருப்பம் இருக்குது, ஒரு ஆர்வம் இருக்குது. மக்களுக்கே கூட அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. பின்னாடி அதை கூட பார்த்துக்கிட்டுமே, இதை இப்போ செஞ்சால் என்னன்ற கூட ஒரு எண்ணம் மக்களுக்கு இருக்குது. ஆனால் அது எப்படி சரியானதாக இருக்கும், அந்த நம்பிக்கை எந்த காரணத்தை கொண்டும் நம்ம வந்து அதை நிறைவேற்ற முடியாது. அதனால் அப்படி நம்ம அதை நிறைவேற்ற முயற்சியோ அந்த எண்ணமோ அதை நோக்கியோ நகர்வோ செய்தால் நாம் தமிழர் மேலே இருக்கிற நம்பிக்கை சிதையும். கோட்பாட்டு அளவில் மட்டும் இல்லை, அரசியல் அளவில் கூட அது இன்றைக்கு சரியானதாக இருக்கும். இல்ல, பொதுவாகவே ஒரு விஷயம் பேசுவாங்க இல்லையா சார்? இப்போ ஒரு கூட்டணி வருதுன்னா கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்ற ஒரு விஷயம் தான் காலங்காலமா அது வந்து காரிய சித்திக்காக, காரிய சாதகத்துக்காக பேசிக்கலாம். உண்மையிலேயே கட்சிகளுடைய தேவை எதுக்கு? ஒரு கட்சியோட நோக்கம் ஒரு கொள்கையை காப்பாற்றுவது தான். அந்த கொள்கையே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஒரு நிலைப்பாடு எடுக்க வேணாம். அது கட்சியே தேவையில்லையே. இப்போது திமுகவுக்கு ஒரு கோட்பாடு இருக்குது, பாஜகவுக்கு ஒரு கோட்பாடு இருக்குது, காங்கிரஸுக்கு ஒரு கோட்பாடு இருக்குது, விசிகாவுக்கு ஒரு கோட்பாடு இருக்குது. ஒருவேளை விசிகா தனக்குன்னு ஒரு கோட்பாட்டை வச்சு இல்லைன்னா, அப்படி வச்சு இல்லாத சூழ்நிலையில் ஏன் தனியாக ஒரு கட்சி இயக்கம் நடத்தணும்? அது திமுகவோட கோட்பாடில் அதோட எக்ஸ்டென்ஷனாக தான் இருக்க போகுது. அப்படின்னா தனியாக அந்த ஒரு கோட்பாட்டுக்கு ஒரு கட்சி தேவையில்லை. அப்போ அப்படி கட்சிகள் அழிந்து போகும். அப்போ எல்லோருக்கும் ஒரு கோட்பாடு இருக்குது. இல்லைங்க நான் கூட்டணிக்காக கோட்பாட்டை விட்டுடுவேன்னு ஒரு கட்சி சொன்னால் அந்த கட்சி உருப்படாததுக்கு நான் அடையாளம் சொல்கிறேன் பாருங்கள். இப்படி கோட்பாட்டை விட்டு சந்தர்ப்பவாதமாக அரசியல் பண்ணதுனால்தான் விசிகாவோ தேமுதிகவோ பாமகவோ கூட இன்றைய தேதி வரை ஒரு தனித்த ஆளுமை உள்ள கட்சியாக வர முடியல. இன்னமும் சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்து தொடங்கிய காலத்தில், முதல் வெற்றிகளை பெற்ற காலத்தில் எப்படி ஏதோ ஒரு கட்சியோட ஒண்டி பிழைக்க வேண்டியது இருந்தோ அதே சூழ்நிலை தான் இன்றைக்கி எல்லா கட்சிகளும் இருக்குது. அதிமுக திமுகவை தவிர பாஜக காங்கிரஸ் கூட நான் சொல்கிறேன். கொஞ்ச நாள் காங்கிரஸ், கொஞ்ச நாள் அதிமுக கூட, கொஞ்ச நாள் திமுக கூட காங்கிரஸ் இருந்தது. பாஜக கொஞ்ச நாள் திமுக கூட, கொஞ்ச நாள் அதிமுக கூட இருந்தது. அதனால தான் இந்த கட்சிகளால் ஒரு உருப்பெறவே முடியல, ஒரு தனி ஆளுமே வளர முடியல. அப்போ மக்கள் அதை விரும்பலை. திரு சீமான், திரு அண்ணாமலை அப்படின்னு பேசும்போது அங்கேயும் ஒரு விஷயம் பேசப்பட்டது. நாங்கள் வந்து தேசியத்தில் தமிழை பார்க்குறோம், சீமான் அண்ணன் வந்து தமிழில் தேசியத்தை பார்க்குறாரு அப்படின்னப்ப இவரும் திரும்ப ஒரு கூற்றம் முன்வைக்கிறாரு. முதல்ல அம்மாவுக்கு நான் பிள்ளையா இருக்கேன், அதுக்கப்புறம் அத்தைக்கு மருமகனாக இருக்கேன். என்ன அது பொருள்? அதுக்கு இல்லை, முதல்ல இருக்க வேண்டியது அம்மாவுக்கு தான் பிள்ளையா இருக்கணும்,
அப்புறம்தான் நீங்கள் ஒரு பொண்ணு பார்த்து கட்டின பிறகு மருமகனாக இருக்கலாம், அத்தைக்கு மருமகனாக இருக்கலாம். தேவையில்லை, இது முறிவே ஏற்பட்டுச்சு, இன்னொரு அத்தை கூட நம்ம பண்ணிக்கலாம் வச்சுங்களேன். நீங்கள் அடிப்படையில் என்னென்னா இல்ல அது என்ன கணக்கு மாநில நலன் சாராமல் நீங்கள் தேசிய நலன் பேசாதீங்க. அதில் ஒரு பொருளே கிடையாது. அதுதான் அவர் சொல்கிற எடுத்துக்காட்டு. ஒரு மாநிலமும் மகிழ்ச்சியாக இருக்குமேனால் ஒரு தேசம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு மாநிலத்துக்குள்ளே இருக்கிற ஒரு மாவட்டமும் மகிழ்ச்சியாக இருக்கும்னா ஒரு மாநிலம் மகிழ்ச்சியாக இருக்கும். மாவட்டத்துக்குள்ளே வட்டம், வட்டத்துக்குள்ளே ஊர்கள், ஊருக்குள்ளே தெரு, தெருக்குள்ளே வீடு, அவ்வளோதான் இது கோட்பாடு. அப்போ இதெல்லாம் சரியாக இருக்கணும்னா நீங்கள் அதை பற்றி தனியாக கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஆனால் அது பேச தேவையில்லை. முதல்ல நான் வந்து என்னோட இதுவை பார்க்குறேன், என்னோட நாட்டு சிக்கலை பார்க்குறேன், என்னோட தமிழகத்தோட சிக்கலை பார்க்குறேன். அது எனக்கு 2ஆம் பட்சம் தான் சொல்கிறாரு அவர். என்ன சொல்கிறார், இல்லை நீங்கள் அதை தான் முதல்ல பார்க்கணும், தேசியத்தை பார்த்தா அதுக்குள்ளே மாநிலம் வந்துடுதுன்னு அவர் சொல்கிறாரு. அது அது அந்த முரண் தான் அது. இன்னமும் சொல்கிறேன், அண்ணாமலை வேணா கூட அப்படி சொல்லலாம், பாஜக அப்படி சொல்லலை. பாஜக ஒருபோதும் தேசிய நலன் பார்க்கவே இல்லை. பாஜக பார்க்கறது வடவர் நலன் தான், ஹிந்திக்காரர்கள் நலன் தான். சீமான் அவர்களுக்கு பிரதமருடைய அழைப்பு இருக்கு. ஆமாம், இப்போ பிரதமருடைய அழைப்பு மட்டும் இல்லை, எல்லாருடைய அழைப்பு இருக்குது, அதிமுக அழைப்பு இருக்குது, நிராகரிப்பாரா சீமான் அவர்கள்? என்ன செய்ய உறுதியாக எல்லாரோட அழைப்பு இருந்தால், யாரோட அழைப்பு இருந்தாலும் நிராகரிக்கிறது ஏற்பதும் ஜனநாயக நாட்டில் இது தானுங்க. ஒரு மரியாதை நிமித்தமாக யாரோ ஒருத்தர் கூப்பிடுறாங்கன்னு வச்சுங்க, ஒரு அன்பு நிமித்தமாக கூப்பிடுறாங்க, ஒரு விழா நிகழ்ச்சின்னா நம்ம போகிறதுக்கான கடமை இருக்குது. அது வந்து ஒரு வயது சார்ந்தும் ஒரு நிகழ்வு சார்ந்தும் நம்ம ஒரு பண்பாட்டு அடிப்படையில் கொடுக்குற மரியாதை. ஆனால் ஒரு டீலுக்காக கூப்பிடுறதும் அதை ஏற்கிறதும் மறுக்கிறதும் தனிநபர் கடமை, உரிமை. அதை மறுக்கிறதுக்கு, பிளண்ட்டாக மறுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் உண்டு. இல்லை அதில் என்ன ஸ்டாண்டுன்றது தான். இல்லை அப்படி ஒரு தேவை இல்லை. இல்லை அப்போ அது நம்ம கோட்பாடு கூட்டணியே இல்லையே. குறிப்பாக இந்த 4 கட்சிகளோடு எப்பயுமே இல்லை. 2 2026 இருந்தாலும் சரி, 31 இருந்தாலும் சரி, இதுதான் நிலைப்பாடு. ஆனால் இந்த முறை ஒரு பெரிய இடத்த நம்ம பிடிச்சிருவோம் நாங்கள் நம்புகிறோம். ஒருவேளை அப்படி தேவைப்பட்டால் இந்த நாம் தமிழர் என்கிற பெரிய தாய்ப்பறவைக்கிட்ட எத்தனை குஞ்சு அண்டுனாலும் அதை அரவணைச்சி அதை காப்பாற்ற நாம் தமிழரால் முடியும். அப்படி ஒரு கூட்டணிக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா அப்படி வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த 26ல அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இல்லை, அது வாய்ப்பு இல்லை. தனித்து தான், அது தனித்து தான். ஏற்கனவே பலமுறை இன்றைக்கு கூட அதை உறுதிப்படுத்தி இருக்காரு. அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் இப்படி பேசினா நிறைய வியூஸ் போகுது, நிறைய அது ஒரு பேசு பொருளாக இருக்குது, ஊடகத்துக்கு ஒரு செய்தியாக இருக்குது. எப்படி பேசினா சார்? இது மாதிரி பாஜகவுடன் போகிறது நாம் தமிழர், பாஜக, அதிமுக, நாம் தமிழர் முதல்வராகிறார் சீமான் அப்படின்னு போட்டால், தமிழில் போட்டோன்னு உடனே பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன். எங்களுக்கு மகிழ்ச்சி தான் அதில். நாங்கள் அதையே மறுக்கணும். அது ஒரு அதுக்காகவே நாங்கள் அப்பப்போ பேசிக்கிறோம். நீங்கள் அப்படி கூட கருதிக்கிறோம். அப்படி பேசுனா, யாரோ பேசுனா உங்களுக்கு அப்படி இருக்குன்னா, 2ஆவும் நான் பார்க்குறேன். ஒன்று அப்படி தான் நீங்கள் பேசுனீங்கன்னா எங்களுக்கு ஒரு அரசியல் லாபம் இருக்குது. இன்னொன்று சொல்கிறேன், அப்படி உங்களுக்கு பேச உரிமை இருக்கான்னா ஊடகத்தில் பேச உரிமை இருக்குது. எனக்கு மறுக்க வேண்டிய கடமை இருக்குது. நீங்கள் எப்படி பேசவே கூடாது, ஏன்னா நீங்கள் சந்தேகப்பட உங்களுக்கு உரிமை உண்டு ஜனநாயகத்தில். நான் அண்ணாமலையோட மேடையில் இருக்கேன்னா நீங்கள் சந்தேகப்பட உங்களுக்கு உரிமை உண்டு. ஏங்க அரசியல் கணக்குன்னே தவற பார்த்துன்றாங்க போகிறீங்களா, சந்தேகப்பட உங்களுக்கு உரிமை உண்டு. விளக்க வேண்டிய கடமை இருக்குது. நான் விளக்குன பிறகும், நாங்கள் அண்ணன் நிர்மலா சீதாராமனை பார்க்கலன்னு சொன்ன பிறகும் இல்லை பார்த்தாரு நீங்கள் போட்டிங்கன்னா தவறு. ஏங்க பார்த்ததா சொல்கிறாங்களா எங்கன்னா, அந்த கேள்வி கேட்க, அந்த சந்தேகத்தை உங்களுக்கு ஊடகத்துக்கு உரிமை உண்டு. தெளிவுபடுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு. தெளிவுபடுத்தின பிறகு பேசுனீங்கன்னா அது குதர்க்கும். அது ஊடகத்தன்மை கிடையாது, அது ஊடகம் தாண்டியதுன்னு பார்க்குறேன். நீங்கள் நிறைய சந்தேகப்படுங்க, இது போல் நிறைய கேள்வி கேளுங்க, நிறைய கூட்டணிகளை நீங்களே உற்பத்தி பண்ணுங்கள், தம்ப்நெயில் வைங்க, எங்களோட மக்கள்கிட்ட கொஞ்சம் கொண்டு போய் சேருங்க. அதுதான் என்னோட வேண்டுகோள். ஆனால் இந்த 4 கட்சி கூட ஒருபோதும் கூட்டணி கிடையாது. இல்லை, அதற்கான சூழலும் இல்லை, அதற்கான நியாயமும் இல்லை. அதுதான் அடிப்படை. நன்றி. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கேடிவி ட்ரூ வேல்யூ ப்ரோனடாயல். நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. MCR Pure Cotton Club, formals and casual shirts.